கூட வழி இல்லையே, எப்படி போறது? சார் சார் யார் வந்துக்கிறான்னு பாருங்க. மாப்பிளா வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. ஃபோன் பண்ணியிருந்தீங்க போல இருக்குதுங்க. அது வேலை இப்பொழுது காரணமாக அட்டன் பண்ண முடியலைங்க. 10 மிஸ்ட் கால் வந்துருக்குதுங்க. கோபால் சார் இங்கே வாங்க, ஒரு சின்ன அஃபீஷியல் மேட்டருங்க. வாங்க வாங்க கோபால் சார் எப்படி கூட்டிகிட்டு வந்து நாய கொஞ்சமாக அறிவு இருக்குதாடா. அவனுக்கு பயந்து தாண்டா நான் மேலேயே நின்றுட்டு இருக்கிறேன். அவனையே போட்டு விட்டுட்டியாடா குறுக்கா. நான் என்ன சார் பண்ணுறது? கரெக்டாக மாமலா அவரங்க என்ன இந்த பக்கம் சும்மா அப்படியே வந்தங்க இந்த வழியா. சரி சரி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தனுங்க. நல்லது நல்லதுங்க. ஆனா பரவாயில்லைங்க மாப்பிள்ள, சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறீங்க, பெரிய விஷயம். லேபர் ப்ராப்ளம் இல்லாம இந்த பில்டிங் கட்டுறதுல சாதாரண விஷயம் இல்லைங்க. அது வரைக்கும் உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. பிரச்சனை தான் சார், நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ப்ரொடெக்டா? யாரை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க மேஸ்திரி? அதான் சார், வேலை நிறுத்தம் பண்ண போறோம். வேலை நிறுத்தம் மேஸ்திரி? அது ப்ரொட்டஸ்ட்டுங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையே சொல்ல தெரியல. அப்போ ஏதோ ஒரு நாய் தூண்டி விட்டு தான் இந்த வேலையை பார்க்க வச்சிருக்குது. என்னங்க மேஸ்திரி இது? ஏன் நாங்களே சுயமா சிந்திக்க மாட்டோமா? பக்கத்து சைட்காரன் டபுள் மடங்கு சம்பளம் கொடுக்குறான், நீங்க எங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்து வேலை வாங்க பாக்குறீங்களா? நாங்க வேலை செய்ய மாட்டோம். எல்லாம் அந்தந்த வேலை அப்படியே அப்படியே போடுங்கடா. ஒருத்தன் வேலை செய்யக்கூடாது. சம்பளம் ஏற்றி கொடுக்குற வரைக்கும் எவனும் வேலை செய்யக்கூடாது. சம்பளம் சேர்த்து கொடுக்குற வரைக்கும் ப்ரொடெக்டா. பார்த்தீங்களா மச்சான் அவனுக்கு திமுற? பஞ்சமொழிக்க வந்த நாய்களுக்கு போராட்டம் ஒரு கேடா. என்னங்க மேஸ்திரி இவ்வளோ கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க? என்ற மச்சான் தான் இறந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. பஞ்சமொழிக்கு வந்தவங்கன்னு நினச்சிட்டு உங்களுக்கெல்லாம் கம்மியான சம்பளத்துக்கு கொத்தடிமையாக உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க ஐயா. இப்படியே போராட்டம்னு போயிட்டு இருந்தா சைட்டு சுடுகாடாகி போயிடாது. உங்கள் உரிமைகள் நீங்கள் பெறணும்னா போராட்டம் ஒன்று தான் தீர்வு. அதை எப்படியா நடத்தக்கூடாது வழியை பாருங்க. போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம் பிடிச்சி சுட்டி தள்ளவனுங்க. உடம்பு தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். உயிரே போனாலும் போராட்டத்தை மட்டும் கைவிடக்கூடாது. அப்போ போராடிட வேண்டியதான். சரி, இந்த நேசமணி எங்கே இருப்பான்? கோபால்னு ஒருத்தன் தெரியுமா? அவன் கூட போங்க, கூட்டிகிட்டு போய் விடுவோம். சரி, அப்போ நான் முன்னாடி போட்டுமா? நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி ரைட். நான் கீழே தான் போகிறேன். இப்போ பேசிட்டு போனோம். வேணா போகிற வழியில் ஒரு காட்டிட்டு போயிட்டுமா? மாப்பிள்ள நீங்கள் காட்டின வரைக்குமே போதுங்க. நீங்கள் இனிமேல் எதுவும் காட்ட வேண்டாங்க. சரி ரைட்டு. கோபால் தம்பி ரொம்ப நன்றிங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவரை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க. கோபால் தம்பி நீங்கள் இல்லைன்னா அவர் என்னை கண்டே பிடிச்சிருக்க மாட்டார். கிறுக்குப்பேட இப்போ ரெட்டிப்பு சம்பளம் நீயாடா தருவ? சார் சும்மா எதுக்கு சார் இவனுக்காக போய் பயந்துட்டு இருக்கிறீங்க? சகனி வந்துதான்டா இத்தனை பிரச்சனைக்கு காரணம். சார் இவனெல்லாம் ஒரு சகனின்னு பீத்திக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பாபு அண்ணன்னு ஒரு சகனி இருக்கிறான். அவனை விட பெரிய சகனி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது யாரா பாபு? நீங்க போய் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, அப்பதான் சகனி பாபு யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு வருஷம் பைக் வாங்கிட்டு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இதுக்கு மஞ்சள் குழுவங்கள் போட்டு பணம் வந்து வாங்கி தந்துடுறேன். இந்த பைக்கு தேவ படத்துல காத்தி விடுவானல்ல, அந்த பைக்கு சூப்பரா இருக்கு. அம்மா நேரு காட்டி முறப்படம் நடிச்சதுல இருந்து நீ இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிற. என்னங்க தங்கமயில எல்லாம் இதான் நெருக்கடியா இருக்குதுல்ல கண்ணு, வாங்கி தந்துடுறேன். குமார் மாமா வாங்கண்ணே. வணக்கங்க மாமா. வினோத் நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாமா, ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்ட்டு தான் வந்தேன். சொல்லு சாமி. மாமா எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்குங்க மாமா. பிளேஸ்மெண்ட்னா என்னங்கண்ணே? காலேஜ்ல வேலை கொடுக்குறதுப்பா. ஏன்டா அப்ப நீ வேலைக்கு போல? ஐயோ அது விஷயமே தெரியாதுங்களா மாமா? வினோத்துக்கு அரியர்ஸ் இருக்கிறதா தம்பி சொன்னானுங்க மாமா. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு. ஏய் ஈராமோல அரியர்னா என்ன பெயில் ஆகுனே? அதே தானுங்க. ஏன்டா டேய் பரதேஸ் நாயே, என்னை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ தேவ பைக் வேற வேணுமா? நான் எங்கப்பா தேவோட்டர் பைக் கேட்டேன், நீ தானப்பா வாங்கி தரேன்னு. நீ பொய்யும் பொருட்டும் பேசிட்டு இப்படி நீ எதிர்த்து வேற பேசுறியாடா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. நீ முதல்ல சும்மா அவர் சொல்றான்னு கேட்டுக்காதப்பா, பண்ண கம்முன்னு இருப்பா. எனக்கு படிக்காதவனு சொல்லி என்னை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கியாடா? நீங்க ஏதோ பர்சனல் மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. நான் போயிட்டு அப்புறம் வரேங்க மாமா. போ. சரி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. போ. ஏய் நீ வந்து இன்னும் எத்தனை காலம் தான் என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கியா?
ஹலோ காயத்ரி மேடம். ஹாய்ங்க. ஹலோ தன்சேகர் சார். இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தீங்களா? சார் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க நேத்து. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு நேத்து நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தாரு போல இருக்குதுங்க. அதான் நிக்க கூட முடியலைங்க. ஸ்டெப்ஸ்ல அப்படி கிரால் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் தான் அப்படி ஹெல்ப் பண்ணி அவர் வீட்டுக்கு மேல படுக்க வச்சுங்க. பட் படுக்க கூட முடியலைங்க. அப்படி ஹால்லயே விழுந்துட்டு அப்படி. ஆமாங்க. நல்லா ஃபுல்லா அடிச்சிட்டாரு போல இருக்குதுங்க. பாபு கிளம்புறீங்களா பாபு? சரிங்க சார். நான் போய் பில் பே பண்ணிட்டேன். மேடம் வைலண்டா ஒண்ணும் பண்ணிடுறீங்க. ஆமா நீங்க ரொம்ப ஆங்கிரி. மச்சான் ஒரே ஒருத்தன்டா 15 நிமிஷம் தான் பேசினான். நடு தெருவு கொண்டாந்துட்டான்டா. டேய் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கேன்டா மச்சான். நண்பன்டா. முடிச்சுக்கடா, அவன் இங்கேயும் வந்துட்டான்டா. வினோத் ஹலோ. போல வீட்டு துரத்து விட்டு ஜாலியாவா பாவனா வெறுப்பேத்திட்டு இருக்காத போயிரு. ஓ வந்தாவனா? வினோத் யார் இவரு? ஹார்ஷா பிஹேவ் பண்றாரு. ராஜ் என் நண்பன். ஓ இவர்தான் ராஜா. ஓகே ஓகே. உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்? வினோத் நிறைய சொல்லியிருக்காருங்க உங்களை பத்தி. ஏங்க என்ன சொன்னான் அவன்? ஐயோ பிரதர் வேணாங்க, நீங்க வேணாம், கோவப்படுவீங்க. நீங்க ரெடி கோவக்காரரா தெரியுது. கண்டிப்பா சொல்லியிருப்பான். என்ன சொன்னான்? ஏய் அவருதான் உளறிட்டு இருக்கிறாருன்னா நீ ஏன்டா? வினோத் வேண்டாங்க, நீங்க 2 பேருமே முடிவெடுங்க. ஐ திங்க் நீங்க ஒரு ஃபைட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. சோ நான் கிளம்பிக்கிறேங்க. ஐல் டேக் லீவ். டேய் சொல்லிட்டு போங்க ஜெய். டேய் என்னடா சொன்ன ஆள்கிட்ட? நான் இது சொல்லடா. டேய் உன்னால உங்க அப்பா வீட்டு விட்டு தப்பே இல்லடா. ஏய் அந்த ஆள் தான் உளறிட்டு இருக்கிற, நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஆமாட்டோம் ஆமாட்டோம். என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்க தள்ளி விட்டு போயிட்டாங்க. எந்திரிங்க எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிங்க. ஒன்னும் ஆகலைங்க. எந்திரிங்க. நல்ல வேளை நான் விழுந்துட்டேன். எனக்கு தெரியலையா? தெரியல. எந்திரிங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க நீங்க. கால்ல மாட்டிக்கிச்சுங்க. எந்திரிங்க எந்திரிங்க. தேங்க்யூ ஸோ மச். தலையெல்லாம் ஐயோ வேணாங்க வேணாங்க. ஒரு பாயும் கேர்ளும் இப்படி ரோட்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. என்ன தெரியல, நான் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். உள்ள வரலாமா? வீட்ல யாரும் இல்லைங்க. இல்ல ஸ்வீட் செஞ்சேன், அதான் கொடுத்துட்டு போலான்னு. ஓ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ ஒரு நிமிஷம், ரொம்ப பயந்துட்டேங்க. ரொம்ப கிட்ட இருந்து பேசுறது தப்பு இல்லையா? ஒரு காம்பவுண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு, கிட்ட வாங்க. நாளைக்கு 4 மணிக்கு பார்க்குக்கு வந்துருங்க. பார்க்குக்கா? எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க, பார்க்குக்கு வந்துருங்க. ஓ 4 மணிக்கா? 4 மணிக்கு. ஓகே பாய். எங்க குட் நைட். குட் நைட்.
ஹாய்ங்க. ஓ, வாட் அ கோஇன்சிடென்ஸுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணப்போ போட்ட அதே ட்ரெஸ். ஓ அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இட்ஸ் ஓகே. ஏதோ முக்கியமான விஷயம். சாரிங்க, எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசினதுல கை காலில் சிவராக. உங்க தம்பியும் அப்படிதாங்க. அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள அவனே இது குத்துக்கு வைக்கணும். நானும் உங்க தம்பியும் 1 வருஷமா லவ் பண்றோம். நானே பண்ணேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க ப்ளீஸ், என் தம்பி வந்து ஹீஸ் குட் ஃபார் நத்திங்க. வேலைக்கெல்லாம் போறது கிடையாது. நான் கூட வந்து 25K இப்போ சம்பாரிச்சிட்டு. இருங்க இருங்க, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? சம்பளம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நானே 50,000 ரூபாய் வாங்குறேன். அவன் எப்போ வேலைக்கு போறனோ அப்போ போய்க்கிட்டோம். ஆனா நீங்க வீட்டுல சொன்னாதான் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. சாரிங்க, நான் கொஞ்சம் இதாயிட்டேங்க. சாரி. ஆக்சுவலி நம்ம எவ்வளவோ பேத்துக்கு இவ்வளவோ செஞ்சுருக்கோங்க. சொந்த தம்பி இதை செய்ய மாட்டோமா? வெரி ஈஸிங்க, சுலபமாக செஞ்சிடுறேங்க. யூ டோன்ட் வெரி அபவுட் எனிதிங். ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். பாய். என்னடா சொல்ற? உங்க அண்ணனா பிரிச்சே விட்டானா? அண்ணனாவது அண்ணன் பிரிச்சு மட்டுமாடா விட்டான். பொண்ணு குடும்பத்தை ராஜஸ்தானுக்கு ஓட விட்ட வேண்டாம். மச்சான் உங்க அண்ணன் சரியான பலாமாச்சேடா. பழம் அவன் ஒரு லீகல் சொம்பு மச்சான். சொம்பு கேள்விப்பட்டிருக்கேன். அதுடா லீகல் சொம்பு. அவன் இருக்கான் பாரு, பார்க்கத்தாண்டா அப்படி. சண்டை போட மாட்டான், திட்ட மாட்டான், அயன்மெண்ட் ட்ரெஸ் தாண்டா போடுவான். கிளம்பும் போது சாமி முட்டு விபூதி வச்சு திவ்யகரமா கிளம்புவான். ஆனா அவன் பக்கா கேப் மாதிரி. அப்படியெல்லாம் விட முடியாது மச்சி. உங்க அண்ணனை என்னன்னு கேக்குறோம். ஏய், அவன் உனக்கு பண்ண அட்டுவலுக்கு திருப்பி அவனுக்கு பண்ணணும்டா. ஏய் மச்சான், உங்க அண்ணனை ஃபாலோ பண்றோம். அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவனை கதற விடுறேன்டா. எனக்கு என்னமோ சரியா படல. நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்றோம் மச்சான். ஏய் பாபு, கண்ணாடி போட்டிருக்கல, கண்ணு தெரியல, அடிபட்டு செத்துருப்படா, பார்த்து போ. சாரி தன்சேகர் சார், வேற ஏதோ மைண்ட்ல வச்சிட்டீங்க, அப்படியே வந்துட்டேங்க. என்னவோ. ஹாய் காயத்ரி மேடம். ஹாய் பாபு. என்னங்க வெயில் நேரத்துல வெளியெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க? ஆமா பாபு, நாளைக்கு என் ஹஸ்பண்ட் பர்த்டேவா, அதான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தோம். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் தன்சேகர் சார். தேங்க்யூ. ஓ சரி சரி, நீ இறங்கிக்கோ, நான் போய் பைக் பார்க்கணும். ஏய், அதிகமாக பேச்சு கொடுக்காத. ஹாய் பாபு. ஹாய் மேடம். அவர் அப்படித்தான், நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பா பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடணும். ஐயோ, நீங்க கூப்பிடாட்டி டெஃபினெட்லி நான் வருவேங்க. அது என் கடமைங்க காயத்ரி மேடம். தேங்க்யூ பாபு. சரிங்க. சரி பாபு, அப்போ நான் கிளம்பிட்டேன். மேடம் 1 மினிட்டுங்க. நீங்க இந்த சாவித்ரி சீரியல் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க தானே மேடம்? ஆமா பாபு, நீங்களும் பாப்பீங்களா? ஆமாங்க, நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேங்க மேடம். நேத்து அந்த எபிசோட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு? ஐயோ மேடம், அது தெரியாதுங்களா? இந்த சீதாவை கல்யாணம் பண்ணவன் இருக்கான் இல்லைங்களா, அவனே சாவித்திரியும் கர்ப்பமாக்கிட்டுங்க வப்பாட்டியே வீட்டுல வச்சிருக்கிறானுங்க மேடம். அடப்பாவீங்களா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு செருப்பு வாயில கவர் வச்சு இன்னொரு செருப்பாலேயே அடிக்கணும். வெரி ட்ரூலி செட்டிங் காயத்ரி மேடம். பைக் பார்க் பண்றவங்கள குடும்பத்துக்குலடா கலர் ஒன்று பண்ணிட்டு இருக்க. சொல்றா, என்ன சொன்ன? ஐயோ, நான் எதுவுமே சொல்லிங்க. சொல்லிருப்படா. என்ன இந்த பார்ல குடிச்சிட்டு உருட்டு கிடந்தானே, அத சொன்னியா? ஐயோ, அந்த மேட்டர்ல நான் சொல்லி சாவித்திரியோட வாழ்க்கை மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சாவித்திரியா? சாவித்திரி விஷயம் நான் அவ்வளோ ரகசியமா வச்சிருந்தேன். நம்ம வீட்டுக்கு போலாம் காயத்ரி.
இதுக்கு மேல நீ எங்க போற? ஆமாங்க மேடம், பாத்தீங்களா சாவித்திரி வாழ்க்கையில் நடந்தது இப்ப இந்த காயத்ரி வாழ்க்கையில நடந்துருச்சு. காயத்ரி மேடம், இந்தாங்க மேடம், இவர் தான் விவாகரத்து விஜய் பாஸ்கருங்க மேடம். கிளீனா பிரிச்சு வச்சிருவாருங்க மேடம். என்ன ஜெயக்குமார்னு இருக்கு? ஐயோ, அவரு வேண்டாங்க, அவர் மெயின் ரோட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாருங்க. விவாகரத்து விஜய் பாஸ்கருங்க மேடம், மறந்துடாதீங்க மேடம். மேடம் அப்படியே அந்த பேட்டா மேட்டர் மறந்துடாதீங்க. உன்னை இரு வச்சுக்கிறேன். தினேஷ் எங்க அண்ணன் தினேஷ் எங்கடா? பங்கு கவலையே படாத, நம்ம பின்னாடி ஒரு படையே இருக்குடா. இன்னைக்கு உங்க அண்ணன் நொறுக்கிறோம். ராஜ், என்னங்க தனியா நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்? அம்மா கான்ல இருக்கேன், போயிரு. ஐயோ அதுக்கு இல்லைங்க, என் ஃப்ரெண்டு இப்படி தாங்க டென்ஷன் ஆகும் போதெல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் வீக் கேன்சர் வந்து செத்து போயிட்டாங்க. என்ன ஐயா வேணும் உனக்கு? ஐயோ இல்லைங்க, தனியாக ரொம்ப சோகமாக இருக்கீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்கலான்ட்டு தாங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு. போதுமா போ. ஐயோ சாரிங்க, தனியாக நட்டு நடு காட்டில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது லிஃப்ட் தரட்டுங்களா? உங்களை இறக்கி விட்டுட்டுமா? வினோத் வீட்டுக்கு போறேன், போற வரைக்கும் பேசாம இருவியா? ஓ ஓகேங்க, வாங்க, போகிற வழி தான், நான் இறக்கி விட்டுறேன். போலாம். சரி. ஹலோ, சொல்லுமா, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ தன்கோபால் சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூங்க சார். சொன்ன மாதிரியே வேலையை விட்டு தூக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஆமாம் சார், ரொம்ப மோசமான ஆளுங்க, ஹார்ஷான ஃபில்லோங்க, பொறிச்சு போய்ங்க. ஆமாங்க, உங்களுக்கே வேட்டு வச்சாலும் வச்சுருவாங்க சார். ம் சரி சார், மற்றதெல்லாம் நேரில் பேசுவாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ராஜ் உங்க கூட இருக்கிறாரு. சோகமா இருக்கியா? ஆமாம் வினு. என்னாச்சு? வேலை போயிடுச்சு. ஐயோ, உச்சி வெயில பெப்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சந்தோஷத்துல நெஞ்சாட செத்துரும் போல இருக்கேனா? ஓ, இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடியே ஆகணும். நீ எங்கேயுமே போயிடாத இரு, நான் ஸ்வீட் எடுத்து கொண்டாடியே ஆகணும். வந்துடுறேன். நீ இன்னும் போல? அது கிளம்பிட்டீங்க சார். ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஸ்வீட்டா? எதுக்கு? வேலை போச்சுல்ல, அதுக்காக ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு வினோத். வேலை போனதுக்கு ஸ்வீட்டு? பின்ன வேலை இருக்கிறதுனால தானே ஓவரா ஆட்டம் போட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் கூட கவலையே இல்லையா வினோத் உனக்கு? கண்ட நாய்க்காக நான் ஏன் கவலைப்படணுங்கிறேன். அப்படி அந்த நாய் கவலைப்பட்டுச்சுன்னா அருணாக்கயத்துல தூக்க மாட்டி சாகுங்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு வேலை போனதுக்கு உங்களை தூக்கு மாட்டி சாக சொல்றாருங்க வினோத். நாய, எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அந்த பெரிய மனுஷன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ ஸ்வீட் எடுத்து புடுங்கறியா? அப்ப உனக்கு தான் வேலை போயிடுச்சா? அடிக்காதடா நாய. சரி, நீங்க ஏதோ பர்சனலா பேசணும் போல இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேங்க. ஐயோ மச்சான், உங்க அண்ணன் உண்மையாலுமே பெரிய சக்னி போலடா. எனக்கே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்குது. ஏய், எங்க தப்பிச்சு போக பாக்குற? மச்சான், நான் ஒரு ஏழை தாயின் மகன்றா. எங்க அம்மா கஷ்டப்பட்டு அனுப்புற கொஞ்சோண்டு காசு வச்சுதான் பீஸா பர்கரு பீரெல்லாம் அடிச்சிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் அவங்க அண்ணன் மண்ண மாதிரி போட்டுருவா போல இருக்குடா. மச்சான் நான் விட்டுறேன், நான் ஓடிட்டேன். பங்கு, அவன் போனா என்ன பங்கு? நமக்கு பின்னாடி ஒரு படையே இருக்குது, நம்ம பாத்துக்கலாம். மாப்ள மாப்ள, கொஞ்சம் ரசம்லாம் இருக்கட்டும், சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? சகுனி பையன் தானுங்க, அவனெல்லாம் ஒரு ஆளு மசுரின்னு புளிஞ்சிடறாங்க. நீ புளிஞ்சு மச்சானோடைய சகுனிக்கு அஞ்சான். ஃபாலோ மீ. என்ன மாப்ள? வா மச்சான்.
வர்ற டைம் ஆச்சு இன்னும் காணாமே. எப்போ வந்தாலும் புளிகிறோம். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள தங்கச்சி மதிப்புல இருந்து உங்க நினைப்பாவே இருக்கு. வர்றானா வர்றானா வந்துட்டான். வினோத் பாவனா என்னங்க ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்குதுங்க. ஆமாண்ணா. அங்கிள் யாருங்க? அங்கிளா? என் மச்சான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறான். இவனோட தங்கச்சி தான் நான் கட்ட போறேன். ஓஹோ சரி சரிங்க. வினோத் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் மட்டும் நிறுத்திடுங்க வினோத். ஏன்னா அது ரொம்ப இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துங்க. பீரியட் கொடுப்பீங்களா? ஐயோ ஆமாங்க பயங்கரமா ஸ்மோக் பண்ணுவாருங்க. மச்சான் எப்பவும் இல்லை எப்பவாவது நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அது வெத்தலை ஓடும்போது ஒன்று ரெண்டு இடையில ஏன்னா எடுத்து சொல்ல கட்டாம போட்டுக்கலாம் இல்லைங்க. ஓஹோ சரி சரிங்க. சரி வினோத் அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க. இந்த பேச்சுலர் பார்ட்டி வைக்கும் போதெல்லாம் ஃபுல்லு தண்ணி போட்டுருவாருங்க. ஆமாங்க. மாப்பிள்ள குடிப்பாருங்களா? ஐயோ ஆமாங்க நிறைய ஸ்டோரிஸ் இருக்குதுங்க. இவர் ஒன்ஸ் பண்ண டைமுங்க இந்த ரோட்லிங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிங்க, ஒரே கலவரம் ஆயிங்க. அங்கிள் வந்து மாமா இருக்காரு இல்லைங்க, அவர் வீட்டை விட்டு விரட்டி விட்டாருங்க. நான் யாரும் தெரியுங்களா? யாருங்க? டிரைவிங்னாலே ட்ரங்க் எடுத்தாங்க. நாருங்களா? 110 ரூபாங்க. ஓ சரிங்க சரி. சிஸ்டர் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா நான் கண்டிப்பா. வினோத் ஒரு சின்ன ரிக்வெஸ்டிங் சொல்லுங்க. சிஸ்டருக்கு இனிமேல் தயவு செய்து துரோகம் பண்ணிடாதீங்க. ஆமாங்க வினோத் பெரிய பிளே பாய்ங்க. வினோத் என்ன தெரியுங்களா பண்ணாரு? 4 to 5 லவ்ஸ் பண்ணீங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாருங்க. மாப்பிள்ள 4 லவ் பண்ணீங்களா? ஐயோ ஏதோ அறியாத வயசுல பண்ணது மச்சான். மன்னிச்சுக்கு மச்சான், நான் திருந்திட்டேன்டா. திருந்திட்டியா? அப்படின்னா பண்டு போயிடலாம் பேந்து போகும். எங்க அப்பா 4 வப்பாட்டி வச்சிருந்தான். நானு இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க எனக்கு வரப்போற மாப்பிள்ள தத்தியா போயிடுவானோ நினைச்சேன். ஆனா தேடி பிடிச்சாது இப்படி ஒரு 10 மாசம் தாங்க கிடைக்காது மாப்பிள்ள, கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம் மச்சான். மச்சான் ஊருக்காட்டான் அடிக்கடி வந்து போவான். செஞ்சிருவேன் செஞ்சு. சரி யாருகிட்ட? ஜல்லிக்கட்டு வீரவன். என்னங்க வினோத் சொன்னீங்க? அப்படிங்களா சார்? ஐயோ எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு வீரனை ஒரு தடவையாவது நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. பாபு தம்பி அப்படிங்களா? ஆமாங்க. நீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுலாம் எப்படி நடக்குது, அதெல்லாம் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டுக்கிறது ரொம்ப ஆசைங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? சொல்ல போயிடுவேனுங்களா? அப்படியே அந்த மாட்டை குளிப்பாட்டி பொட்டு பூ வச்சுங்க, அப்புறம் வச்சுன்னு வைங்க, அட்டிங்க, கும்பிடு பிடிச்சு முன்னாடி போயிங்க. பாபு தம்பி உதாரணத்துக்கு மாடு இருந்துன்னு வைங்க, இங்க ஒரு ஜல்லிக்கட்டியே நடந்து காமிச்சிருவேன். ஐயோ அதுக்கு என்னங்க சார், இப்ப வினோத்தையே மாடா நினைச்சுக்கீங்க, வச்சு ஒரு டெமோ காட்டிடுங்க. வீட்டுல கூட மாடு மாடுன்னு தான் வினோத்தை சொல்லுவாங்க. ஆமாங்க தம்பி. மாப்பிள்ள இங்க வாங்க. மச்சான் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? இதுதான் வைங்க, இதுதான் மாடு தமிழ்னு வைங்க. இப்படி பிடிச்சுங்க, பிடிச்சு இழுத்து வந்து தம்பி அப்படியே திமுல பிடிச்சுங்க. இந்த பக்கம் 2 அடிங்க, இந்த பக்கம் 2 அடிங்க. அப்படியே யோசிச்சுட்டு திமுல பிடிச்சி கீழே வச்சு கழுத்தை ஒடிச்சு நான் சவக்குடி கழுவு பாத்தியாடா? டேய் மச்சான் என்னடா திட்டிட்ட? பின்ன ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்த நாயை உன்னை பில்டப் பண்ண ஓவரா பண்றேன். இதுக்கு தான் அவன் பேச்ச கேட்க வேண்டாம் சொன்னேன். அவனேடா பேசுறான், நீ தானடா பேசுற? அதாங்க சார், ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இவர்தாங்க உங்களை வந்து பெண்களை புடுங்கி அப்படின்னு. அதானே டேய், கிராமத்தானுக்கு உசுரவட மானமாடா முக்கியம். உனக்கு போய் அந்த தங்கச்சியை கொடுக்கணும்.
விபு இங்க என்னடா தனியா பண்ணிட்டு இருக்க? தனியாவா? மன்னிச்சிருங்கண்ணே. புவர் சாப்